சார் இதுதான் நடக்குது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னைக்கு பிரஸ்ல யாருமே சொல்ல முடியாத விஷயத்தை சொல்றேன். பழனிசாமி உங்களுக்கு தைரியம் இருந்தா பழனிசாமிக்கு வேலுமணின்ற முன்னாள் அமைச்சரையும் தங்கமணின்ற முன்னாள் அமைச்சர் ரெண்டே பேரை வேற யாரும் வேண்டாம். நான் சொன்னதுதான் எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். பிஜேபியோட கூட்டணி இல்லை. தில் இருந்தா சொல்ல நான் பாக்குறேன். இவங்க ரெண்டே பேர் தான். இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார் கூட்டணி இருந்தா 15 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருப்போம். அவங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்காங்க. டெய்லி பிஜேபி தலைவரோட டெல்லி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது மூவ் பண்ண நாங்க வெளியில போயிடுவோம், நாங்க உங்களோட ஒத்துழைக்க தயாரா இல்ல, பிஜேபி கூட்டணி தான் வேண்டும்ன்றதுல அவங்க நிக்கிறாங்க. இந்த பக்கம் திரு சி.வி. சண்முகம், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு, அதோட நரகத்துக்கே போலாம் இன்னும் சொல்லியிருக்காரு நேற்று அவர் 1 2. அப்புறமா பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் பாவம், அவர் ராஜினாமா பண்ணிட்டே போயிடுவார். அவ்வளவு அந்த பாலிசி ஒத்துக்க மாட்டார் அவர். எனக்கு அவரை பத்தி தெரியும். இப்படி ஒரு கேபி முனுசாமி இப்படி இருக்குங்க. இப்போ ரெண்டா பொலந்து நிக்குது. இதுதான் பிரச்சனை இப்போ. சோ இதுல நடுவுல மாட்டிட்டு நம்மால் தவிச்சிட்டு இருக்காரு பழனிசாமி. என்ன பண்றதுன்னு புரியல. அதுக்காக தான் 6 மாசம் டைம் கேட்கிறாரு அவரு. எந்த 6 மாசம் நடந்தாலும் வேலைக்கு ஆகாது சார். ஆமா, இன்னமும் தெரியலையா உங்களுக்கு? இன்னமும் நிலைப்பாடு என்னன்னு தெரியலையா? கேள்வி கேட்கறீங்களா? என்ன சார், நிலையும் இல்ல பாடும் இல்ல சார். எல்லாம் போச்சு கம்ப்ளீட்டா. 26 தேர்தல் வந்தா காணாம போயிடும் சார். சொல்றதுக்கே வேதனையோட சொல்லிட்டு இருக்கேன். நான் இது சாதாரணமா ஏதோ அவர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லல சார். சொல்லுங்க பாப்போம். நேற்று ஒரு மீட்டிங் நடத்தினாரு. அது ஒரு ஆய்வு, ஏற்கனவே ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வுல 7 டெபாசிட் போச்சு, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. 13 3வது இடத்துக்கு போச்சு, அந்த மாவட்ட செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் இல்ல. அது என்ன ஆய்வுன்னு எனக்கும் புரியல. அது தலைமை கழகத்தில் அம்மா இருந்ததுன்னா தூக்கி எறிஞ்சிரும். அது முடியல இருந்தாலும் ரைட்டு. நேற்று ஒரு ஆய்வு பூத் கமிட்டி, அதெல்லாம் பாருங்க, உடனே யார் யார் இல்லையோ ஃபில்அப் பண்ணுங்க. என்ன பூத் கமிட்டி வாடுது பழனிசாமி? ஆண்டிப்பட்டி சரித்திரம் படைத்த இடம். ஆண்டிப்பட்டி என்ற இடத்துல தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புருக்லின்ல போய் சைன் பண்றார். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அங்க சைன் பண்ண வச்சு அந்த தம்பி பிரச்சனை வாங்கி கொண்டு வந்து வெளிநாட்டிலையும் ஒத்துக்கிட்டு உள்நாட்டிலையும் ஒத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஒரு தலைவர் ஜெயிச்ச இடம், அம்மா போய் ஜெயிச்ச இடம் ஆண்டிப்பட்டி சார். தேனியில் இருக்க தேனி மாவட்டத்தில் எங்களது கோட்டை. இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுங்களா? வெளியில சொல்லக்கூடாது, அசிங்கம் சார். பூத்துல 1 ஓட்டு வரும் சார், இன்னொரு பூத்துல 2 ஓட்டு வரும் சார். 7 ஓட்டு வரைக்கும் 10 12 பூத்துல வந்திருக்கு. அப்புறம் என்ன, அந்த பூத்துல 30 பேர் இருக்கணும்ல, 33 பேர் நம்ம போட்டிருக்கோம்ல பூத் கமிட்டி. என்ன நாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க விட்டுருக்காங்க, அவங்க என்ன நாங்க? அப்புறம் இந்த கட்சி சட்டவிட்ட விதியில ரொம்ப தெளிவா பேரூராட்சி, வட்டக்கழகம், நகர கழகம், ஒன்றிய கழகம் இதெல்லாம் இருக்குல்ல. அதுல இருந்த மெம்பர்ஸ் என்ன நாங்க 3 பேர் லேடிஸை கம்பல்சரியா போட்டோமே நம்ம விதிக்கு உட்பட்டு. அவங்க எல்லாம் என்ன நாங்க பழனிசாமி? அப்ப ஒரு ஓட்டு வர்ற அளவுக்கு கேவலமா போயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன நீங்க ஆய்வு பண்றாங்க உட்காந்துட்டு? நீ எப்படி ஆட்சிக்கு வந்துருவ? நீ அப்புறமா இருக்கவங்களை யாரையும் சேர்க்க மாட்ட, யாரையும் பிடிச்சிட்டு வேணா, யாரை போய் பிடிச்சிட்டு வர்றது? சேர்ந்து போக மாட்டேன், மணிக்கு சேர மாட்டேன், சேர்ந்து போக மாட்டேன். திஸ் இஸ் த சிச்சுவேஷன் சார். ஆகவே கட்சியினுடைய நிலைப்பாடு, இந்த கட்சியை ஒழிச்சிட்டு தான் விடுவார்னு நினைக்கிறார். அது வரைக்கும் அவர் தூங்க மாட்டார்.